சில சமயத்துலங்க சில டிசிஷன் வந்து நம்ம எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கோல் சேவிங் செய்யணும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பேசும்போதே சொல்கிறாங்க, ஆக்சுவலிங்க எனக்கு இது பல வருஷம் எனக்கே தெரியும், நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆரம்பிக்கணும்ன்ட்டுனா, ஆனால் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஓகே, மேபி அது வந்து சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இது வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம், ஒரு டவுட் அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பப்ளிக் கோல்ட் வந்து வெரி வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. நீங்கள் டவுட்டே பட தேவையில்லை. நம்மளோட ஃபவுண்டரோ வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பர்சன். மலேசியன் கோல்ட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அவர் தான், டத்தோஸ்ரீ லூயிஸ் எங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும், கோல்டு சேவிங் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கா? டிசிஷனை டக்குன்னு எடுத்துருங்க எனக்கு புலனம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் பண்ணுவேன். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் ஒரு டிசிஷன் எடுத்தோமாக்கா அதை நம்ம டக்குன்னு செயல்படுத்தினோங்க. லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்டான லைஃப்பில் எவ்வளோ சேமிக்க பண்ண முடியும் நம்மளோட ஃப்யூச்சர், நம்மளோட ஓல்டு ஏஜுக்கு. ஓகே, பிகாஸ் இந்த எனர்ஜி வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும்னே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அந்த ஓல்டு ஏஜில் வந்து சில விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது. அந்த சமயத்தில் நம்மளுக்கு நிறைய காசு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் இப்போயே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு மேலும் தெரியறதுக்கு எனக்கு புலனம் பண்ணுங்கள். மினிமம் 100 ரிங்கிட்லேருந்தே உங்களோட கோல் சேவிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பயோவில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு புலனம் பண்ணுங்கள். சேஃப் கோல்ட், கோல்ட் வில் சேவ்.